உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. திமுக மற்றும் திராவிட சித்தாந்தத்தை அவதூறாக பேசுபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் திராவிடன் சிண்டிகேட் குழு உருவாக்கப்பட்டுள்ளதாக கொங்கு மண்டல இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் தினந்தோறும் நேரில் சந்தித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை திருப்பூர், சேலம், விழுப்புரம், ஈரோடு, சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் சந்தித்தனர். கொங்கு மண்டலத்தை சேர்ந்த இளைஞர்கள் திராவிட சித்தாந்தத்தை சமூக வலைதளங்களில் பரப்பும் வகையிலும் திமுகவை பற்றி சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிடுபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் திராவிடன் சிண்டிகேட் என்ற அணியை உருவாக்கியுள்ளனர். இவர்கள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு குழுவின் செயல்பாடுகள் குறித்து விளக்கி கூறினர். நாங்கள் திராவிடன் சிண்டிகேட்னு சொல்லி ஒரு புது அணி உருவாக்கியிருக்கோம். நாங்கள் என்ன செய்கிறோம், தொடர்ந்து சமூக வலைதளத்தில் களமாடிட்டு இருக்கோம். பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு கையெழுத்து போட்டு எங்களோட டிஷர்ட் அறிமுகம் செஞ்சுருக்காரு. திராவிடன் சிண்டிகேட் டிஷர்ட் அறிமுகம் செஞ்சுருக்காரு. நிறைய குழு உறுப்பினர்களை இணைக்கிறோம். நிறைய அவதூறுகள், ஆபாச அர்ச்சனைகள் நடக்குது. அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக நிறைய எழுதுகிறோம். திராவிட ஆய்வுகள் எழுதுகிறோம், திராவிட கட்டுரைகள் எழுதுகிறோம். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த சிறுவர், சிறுமிகள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தங்களை நன்றாக படிக்குமாறு தலைவர் கூறியதாக அவர்கள் பெருமிதத்துடன் குறிப்பிட்டனர். திமுக மற்றும் திராவிட சித்தாந்தத்தை அவதூறாக பேசுபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் திராவிடன் சிண்டிகேட் குழு உருவாக்கப்பட்டுள்ளதாக கொங்கு மண்டல இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் தினந்தோறும் நேரில் சந்தித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை திருப்பூர், சேலம், விழுப்புரம், ஈரோடு, சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் சந்தித்தனர். கொங்கு மண்டலத்தை சேர்ந்த இளைஞர்கள் திராவிட சித்தாந்தத்தை சமூக வலைதளங்களில் பரப்பும் வகையிலும் திமுகவை பற்றி சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிடுபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் திராவிடன் சிண்டிகேட் என்ற அணியை உருவாக்கியுள்ளனர். இவர்கள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு குழுவின் செயல்பாடுகள் குறித்து விளக்கி கூறினர். நாங்கள் திராவிடன் சிண்டிகேட்னு சொல்லி ஒரு புது அணி உருவாக்கியிருக்கோம். நாங்கள் என்ன செய்கிறோம், தொடர்ந்து சமூக வலைதளத்தில் களமாடிட்டு இருக்கோம். பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு கையெழுத்து போட்டு எங்களோட டிஷர்ட் அறிமுகம் செஞ்சுருக்காரு. திராவிடன் சிண்டிகேட் டிஷர்ட் அறிமுகம் செஞ்சுருக்காரு. நிறைய குழு உறுப்பினர்களை இணைக்கிறோம். நிறைய அவதூறுகள், ஆபாச அர்ச்சனைகள் நடக்குது. அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக நிறைய எழுதுகிறோம். திராவிட ஆய்வுகள் எழுதுகிறோம், திராவிட கட்டுரைகள் எழுதுகிறோம். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த சிறுவர், சிறுமிகள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தங்களை நன்றாக படிக்குமாறு தலைவர் கூறியதாக அவர்கள் பெருமிதத்துடன் குறிப்பிட்டனர். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.